இயேசு சிலுவையில் பொழிந்த 7 வார்த்தைகள். முதலாம் வார்த்தை, பிதாவே, இவர்களை மன்னியுங்கள், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள். அவரை அறைந்த கைகளுக்காகவே அவர் மன்னிப்பு கேட்டார். அவர் பழி வாங்கவில்லை, மன்னித்தார். உன்னை காயப்படுத்தியவரை நீ இன்னும் பிடித்து வைத்திருக்கிறாயா? சிலுவை நமக்கு கற்றுத்தருகிறது, மன்னிப்புதான் உன் விடுதலை. இரண்டாம் வார்த்தை, மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், இன்று நீ என்னோட பரதேசியில் இருப்பாய். ஒரு கள்வன் வாழ்க்கை முழுவதும் தவறு செய்தான். ஆனால் ஒரு நிமிடம் மனம் திரும்புதல். அதற்கு பதில் இன்று. கிருபை தாமதிக்காது. மனம் திரும்பினால் ரட்சிப்பு உடனே. நாளை தேவனை தேடுவேன் என்று சொல்லாதே. இன்று மனம் திரும்பு. இன்று ரட்சிப்பு உனக்கே. மூன்றாம் வார்த்தை, ஸ்திரீயே, அதோ உன் மகன், உன் தாய். உடல் இரத்தமாக இருந்தது, ஆனால் இதயம் அன்பாக இருந்தது. வலியிலும் தாயை மறக்காதவர். அன்பின் உச்சம் அதுவே. உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனை வந்தாலும் உன் அன்பை மறக்காதே. உன் பொறுப்பை விட்டு ஓடாதே. சிலுவை சொல்கிறது, வலியிலும் அன்பு உயிருடன் இருக்க வேண்டும். நான்காம் வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இது ஒரு சாதாரண அழுகை அல்ல. இது மனிதரின் பாவ சுமையை ஏற்றுக்கொண்ட வேதனை. இருளின் நடுவில் எழுந்த ஒரு கூக்குரல். நீ தனியாக அழுகிறாயா? தேவன் எங்கே என்று கேட்கிறாயா? சிலுவையில் அந்த கேள்வியை அவர் கேட்டார். உன் தனிமையையும் அவர் அறிந்திருக்கிறார். ஐந்தாம் வார்த்தை, தாகமாயிருக்கிறேன். உலகத்திற்கு ஜீவ நீராயிருந்தவர் சிலுவையில் எனக்கு தாகம் என்றார். அவர் மனிதராக துன்பத்தை முழுமையாக அனுபவித்தார். உன் உடற்வேதனை, உன் மனவேதனை, உன் ஆன்ம தாகம், இதையெல்லாம் அவர் அறிவார். ஏனெனில் சிலுவையில் அவர் தாகப்பட்டார். ஆறாம் வார்த்தை, முடிந்தது. இது ஒரு தோல்வியின் சத்தமல்ல, இது இரட்சிப்பு நிறைவேறிய அறிவிப்பு. முடிந்தது. பாவத்தின் அதிகாரம் முடிந்தது. சாத்தான் நினைத்தது முடிவு. தேவன் அறிவித்தது வெற்றி. சிலுவையில் தோல்வி இல்லை. முடிந்தது என்றால் இரட்சிப்பு நிறைவேறியது என்று அர்த்தம். ஏழாம் வார்த்தை, பிதாவே, என் ஆவியை உமது கைகளில் ஒப்படைக்கிறேன். வலி இருந்தது, இருள் இருந்தது. ஆனால் கடைசி வார்த்தை பயமல்ல, ஒப்படைப்பு. பிதாவே, என் ஆவியை உமது கைகளில். நீ இன்னும் உன் வாழ்க்கையை நீயே பிடித்து கொண்டு போராடுகிறாயா? ஒப்படை. சிலுவை சொல்லுகிறது, கைவிடப்படுவதல்ல, கைகளில் வைக்கப்படுவதுதான் பாதுகாப்பு. உன் வாழ்க்கையையும் ஒப்படை. அவர் கையில் பாதுகாப்பு உண்டு. ஆமேன்.